So good morning students. So we are seeing in the engineering graphics, that is unit number 3, projection of solids la paathirukom. So last class varaikum edge resting na enna, corner resting na endradha deepa paathom. So based upon these conditions we may solve that problem. So in the problem nama paapom. Here the problem is, draw the projection of the square pyramid of base side 30 mm and axis height 60 mm is resting on HP on its base edge. ரைட்டா? ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க கிளியராக படிச்சுங்க. தென் with its axis inclined 45 degree to HP. So the given sum is square pyramid of base side 30 mm and axis height 60 mm is resting on HP on its base edge. ரைட்டுங்களா? ஸோ பேஸ் எட்ஜ் அப்படின்றது என்னென்னா, எனக்கு திஸ் இஸ் மை எட்ஜு. சப்போஸ் கார்னர் அப்படின்னா இந்த டி பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த எட்ஜும் மீட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா எனக்கு கார்னர். ஸோ இந்த சம்மில் எட்ஜ் தான் அப்படின்னு ரெஸ்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எட்ஜ் ரெஸ்டிங் அப்படின்னா லெஃப்ட் சைடில் எட்ஜ் வர மாதிரி ஸ்கொயர் ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் we have to draw the top view of this portion. ஸோ டாப் வியூ நமக்கு என்ன தெரியும், ஆப்ஜெக்ட் இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. என்ன ஆப்ஜெக்ட்டு? ஸ்கொயர் பிரமிட். ஸோ அப்போது பிரமிட் அப்படின்னும் போது எனக்கு ஃப்ரண்ட் வியூ எனக்கு ட்ரையாங்குலர் அண்ட் டாப் வியூ இஸ் அ ஸ்கொயர் வித் தட் அபெக்ஸ் பாயிண்டோட எனக்கு தெரியும். ஸோ இந்த டாப் வியூவில் எனக்கு ஸ்கொயர் தெரியும் இல்லையா. ஸோ ஸ்கொயர் எட்ஜ் ரெஸ்டிங்கில் நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ட்ரா பண்ணுறேன். சப்போஸ் இதே சம் கார்னர் ரெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த கார்னர் ஏ பாயிண்ட் வந்து எனக்கு எங்கே இருக்கணும், ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி இப்படி டயக்னலாக ட்ரா பண்ணியிருக்கணும். ஸோ இது எனக்கு எட்ஜ் ரெஸ்டிங்னா, ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரான் ஒன் ஸ்கொயர் வித் தட் இந்த டயக்னலும் ஜாயின் பண்ணுறேன். ஏ அப்படின்னா ஏ அண்ட் ஓ பாயிண்ட், ஏ பி அண்ட் ஓ பாயிண்ட், சி அண்ட் ஓ பாயிண்ட், டி அண்ட் ஓ பாயிண்ட் எல்லாமே எனக்கு விசிபிளாக தெரியும் இந்த டாப் வியூ. ஸோ அதனால் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை டாப் வியூ ஆஃப் திஸ் ஸ்கொயர் பிரமிட். அண்ட் டு கெட் த ஃப்ரண்ட் வியூ ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் த லைன் ஃப்ரம் த கார்னர்ஸ். இந்த பாயிண்ட்லேருந்து லைன் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், இங்கே பிலேருந்து லைன் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். த சேம் லைன் கண்டெய்ன்ஸ் வித் த சி அண்ட் ஹியர் இட் இஸ் டியோட சேர்ந்து வருது. ஸோ இங்கே பேஸ் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஃப்ரம் த பேஸ்லேருந்து வாட் இஸ் மை ஆக்சிஸ் ஹைட், ஹியர் இட் இஸ் 60 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ்லேருந்து ஆக்சிஸில் 60 mm மார்க் பண்ணுறேன். நாட் அ இன்க்ளினேஷனில், இது எனக்கு 60 கிடையாது. இந்த ஆக்சிஸ் வெர்டிக்கல் லைன் 60 mm நான் மார்க் பண்ணிவிட்டு அதை எம் டேஷ்ன்னு மார்க் பண்ணுறேன். டாப் பாயிண்ட் ஹியர் நான் எம் டேஷ்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எம்லேருந்து ஏ அண்ட் எம்லேருந்து பியை நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே இன் அ ஃப்ரண்ட் வியூ ஐ கேன் ஏபிள் டு see the A point and B point is visible. C and D points are invisible, so that I put it into that bracket. So in a front view I just marked in the dash values, that is A dash, B dash, C dash, D dash ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் டாப் பாயிண்ட் அபெக்ஸ் பாயிண்ட்டை எம் டேஷ் அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் மை இனிஷியல் பொசிஷன், ரெஸ்டிங் பொசிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் த ஆக்சிஸ் ஆஃப் த பிரமிட் இஸ் இன்க்ளைன்டு 45 degree டு த ஹெச்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 45 degree ஆக்சிஸ் நான் இன்க்ளைன் பண்ண போகிறேன். சப்போஸ் நான் ஆல்ரெடி டோல் யூ இஃப் த ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் அப்படின்னா வி கேன் கன்வெர்ட் தட் இன் டு த பேஸ் இன்க்ளினேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இந்த கொடுத்துருக்க ஆங்கிளில் 90 டிகிரியில் மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு பேஸ் இன்க்ளினேஷன் கிடைக்கும். பிகாஸ் இஃப் த பேஸ் இன்க்ளினேஷனாக நமக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியும், ஆக்சிஸ் இன்க்ளினேஷனாக இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இங்கே 45 degree அப்படின்றதுனால ரெண்டுமே எனக்கு பேஸ் அண்ட் ஆக்சிஸ் போத் ஆர் 45 degree இன்க்ளினேஷன் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேஸ் இன்க்ளினேஷனாகவே ட்ரா பண்ணுறேன். தட் மீன்ஸ் ஐம் ஜஸ்ட் டேக்கன் ஒன் பாயிண்ட், ஐம் ஃப்ரம் தட் பாயிண்ட் ட்ரான் ஒன் 45 degree இன்க்ளினேஷன் லைன். வித் தட் பாயிண்ட்லேருந்து நேம் தட் பாயிண்ட் இஸ் பி அண்ட் சி டேஷ்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பியிலேருந்து ஓ இந்த டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறேன் அண்ட் பியிலேருந்து ஏ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேஸ் லைன் நான் ட்ரா பண்ணியாச்சு. thereby ஐ கேன் கெட் த ஏ அண்ட் பி பாயிண்ட். நவ் ஹியர் ஏலேருந்து எம் டேஷ் மெஷர் பண்ணுறேன், ஏலேருந்து எம் டேஷ் ஆர்க் அடிக்கிறேன். ஃப்ரம் த பியிலேருந்து எம் டேஷ் மெஷர் பண்ணுறேன், ஃப்ரம் த பியிலேருந்து எம் டேஷ் ஆர்க் அடிக்கிறேன். ஸோ thereby ஐ கேன் கெட் த ட்ரையாங்குலர் இன் அ இன்க்ளைன்டு மேனர். இந்த மாதிரி எனக்கு ட்ரையாங்குலர் கிடச்சிருச்சு. தென் டு கெட் த ஃபைனல் பொசிஷன், இந்த வியூ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் த லைன் ஃப்ரம் த ஆல் த கார்னர்ஸ். ஃபைனல் டாப் வியூ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் த லைன் ஃப்ரம் த ஆல் த கார்னர். ஏலேருந்து லைன், ஓலேருந்து லைன், பியிலேருந்து லைன், சி அண்ட் டியிலேருந்து லைன், ஹியர் எம்லேருந்து லைன் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். தென் இங்கேருந்து ஹரிசாண்டல் லைன்ஸும் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ வேர் த ஏ அண்ட் ஏ பாயிண்ட்ஸ் ஆர் மீட், ஹியர் திஸ் இஸ் மை ஏ பாயிண்ட், ஹியர் திஸ் இஸ் மை ஏ லைன். ஸோ ரெண்டு மீட் பண்ணுற இடம் A1. ஹியர் திஸ் இஸ் மை பி and here this is my B. So ரெண்டு மீட் பண்ணுற இடம் B1. This is my C1,
here it is D1. So D1 join பண்ணியாச்சு. And this is my M1, here this is my M. ஸோ ரெண்டு மீட் பண்ணுற இடம் M1 பேர் வச்சாச்சு. ஸோ எல்லா பாயிண்டில் இருந்தும் O1 நம்ம M பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும். A to M, D to M, C to M, B to 1 M. ஸோ இதில் விசிபிள் இன்விசிபிள் போர்ஷன்ஸ் மட்டும் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா, ஐ எம் லுக்கிங், this is my top view. So I am looking from the top. In the top I can able to see the A and M line. D and M line நமக்கு டார்க்காக தெரியும். A and M, D and M ரெண்டு லைனும் எனக்கு டார்க்காக தெரியும். ஸோ சிமிலர்லி A to D லைன், இந்த லைனும் எனக்கு டார்க்காக தெரியும். Then where you can get the C point, suppose if you getting the C point inside of this A line, AM line உள்ள கிடைச்சது அப்படின்னா இது எனக்கு இன்விசிபிள் போர்ஷனாக இருக்கும். Here we can get it to the outside of this DM line நமக்கு outside கிடைக்குது. ஸோ அதனால் எனக்கு visible point D to C, C to M ரெண்டுமே எனக்கு visible points. ஸோ similarly here also இந்த B point வந்து இந்த A to M லைனுக்கு இன்சைடில் கிடைச்சது அப்படின்னா எனக்கு இன்விசிபிளாக இருக்கும். இது அவுட்சைடில் தான் எனக்கு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எனக்கு விசிபிள் லைன். ஸோ ஒன்லி C to B லைன் மட்டும் இன்விசிபிள் போர்ஷன். ஸோ அதை மட்டும் நான் டாட்டட் லைனில் மார்க் பண்ணுறேன். அண்ட் தென் டைமென்ஷனிங் மார்க் பண்ணுறேன். ஆல் த டைமென்ஷன்ஸ் ஆர் MM அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ப்ராப்ளம் ஆஃப் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நமக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்பாங்க. We'll see the next problem. Here the given is, draw the projection of the pentagonal pyramid of base side 30 mm and axis height 60 mm is resting on HP on its base edge with its axis inclined to 45 degree to HP. அங்கே அதே சம் தான். here also base edge வந்து inclination, but என்னன்னா instead of square prism பதிலாக pentagonal prism அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ பேஸ் எட்ஜ் தான் எனக்கு ரெஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ எட்ஜ் இங்கே ரெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த சைடு நான் டெல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் ஐ ஹாவ் டு மார்க் த டாப் வியூ in a edge resting condition of pentagon. With the help of template scale I can draw this pentagon like this. So இந்த மாதிரி pentagon நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் நேமிங் இட் அஸ் A B C D E. pentagon scale நான் ட்ரா பண்ணியாச்சு டெம்ப்ளேட் ஸ்கேல் யூஸ் பண்ணி. அண்ட் ஐ மார்க் த சென்டர் பாயிண்ட் O பாயிண்ட் நான் மார்க் பண்ணியாச்சு. மேலே M1 டேஷ்னு மார்க் பண்ணியாச்சு. ஸோ எம்லேருந்து A B C D E ஜாயின் பண்ணிச்சு. தட் மீன்ஸ் ஸ்லாண்ட் எட்ஜஸ் ஆர் விசிபிள் லைன். ஸோ எனக்கு இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ தட் லைன்ஸ் ஆர் விசிபிள் லைன் நான் டார்க் பண்ணியிருக்கேன். தென் டு கெட் த ஃப்ரண்ட் வியூ just project the lines from the all the points. A லேருந்து லைன், Bலேருந்து லைன், Cலேருந்து லைன், Dலேருந்து லைன் அண்ட் Bலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற லைன் ஈயை சேர்த்துட்டு இங்கே கொண்டு போகும். ஸோ இங்கே நான் பேஸ் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இந்த பேஸ் லைனில் A point, this is my front view. In a front view I can able to see the A point, B point, C point. D and E are invisible portions. D எங்கே இருக்கும் அப்படின்னா Cக்கு பின்னால் இருக்கும். Similarly B point is Eக்கு பின்னால் சாரி E point வந்து எனக்கு Bக்கு பின்னால் இருக்கும். ஸோ அப்போது E is invisible. Here D is invisible. ரைட்டா? now ஆக்சிஸ் லைன் இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சிஸ் லைனில் ட்ரா பண்ணுறேன். ஆக்சிஸ் லைனில் தான் 60 mm நம்ம மார்க் பண்ணணும். ஆக்சிஸ் ஹைட் இஸ் 60 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ we have to mark the axis height in the axis line. This is my axis line. So from the base line 60 மார்க் பண்ணுறேன். name it as M dash. Mலேருந்து A B C எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன். Cயோட D லைன் சேர்ந்து வந்துடும், Bயோட E லைன் சேர்ந்து வந்துடும். This is my simple position of front view. Then it is inclined to 45 degree to the HP. HP inclination 45 degree கொடுத்துருக்கேன். whatever we seen in the last problem. ஸ்கொயர் சம்மில் என்ன போட்டோமோ அதே தான். பேஸ் இன்க்ளினேஷனை எடுத்துக்கலாம். 45 டிகிரின்றதுனால நோ ப்ராப்ளம். பேஸையே நம்ம 45 ஆக்கலாம். சப்போஸ் ஆக்சிஸ் இஸ் 30 டிகிரி இன்க்ளினேஷன் அப்படின்னா பேஸ் வந்து எனக்கு என்ன ஆக போகுது, 90 - 30 60 டிகிரின்னு வரப்போகுது. அப்போது இங்கே 60 டிகிரி நம்ம லைன் ட்ரா பண்ணுவோம். ஆக்சிஸ் வந்து 30 டிகிரி இன்க்ளினேஷன்னா பேஸ் வந்து எனக்கு ஆக்சிஸ் 30 டிகிரி இன்க்ளினேஷனா பேஸ் வந்து எனக்கு 60 டிகிரி இன்க்ளினேஷனாக கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 45 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸையும் நான் 45 டிகிரி இன்க்ளினேஷன் லைன்லேயே எடுத்துக்கிறேன். இந்த பேஸ் லைனை ஒரு 45 டிகிரி லைனில் அப்படி நான் டில் பண்ணுறேன். ஜஸ்ட் மேக் ஒன் பாயிண்ட், நேம் இட் ஆஸ் அ C and D. ஃப்ரம் த C and Dலேருந்து A டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிங்க. அந்த 45 டிகிரி இன்க்ளினேஷன் லைனில் A பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். ஸோ நடுவில் B பாயிண்ட்டையும் மெஷர் பண்ணி இங்கே மார்க் பண்ணுங்கள். நேம் இட் ஆஸ் அ A dash, B dash, E dash is invisible. Here it is C dash, D dash is invisible. So now I know the points of A and C points தெரியும் எனக்கு. இந்த ட்ரையாங்கிளில் A and C points எனக்கு தெரியும். ஸோ ஃப்ரம் த ஏலேருந்து M மெஷர் பண்ணுங்கள். ஃப்ரம் த ஏலேருந்து இங்கே M மார்க் அடிங்க. சிமிலர்லி
From the C point measure the distance m, and from here measure the make a arc on this here. So I can get the inclined portion of front view. This triangle கிடைச்சிரும் எனக்கு. To get the final view, just project the lines from the all the points. இந்த பாயிண்ட்ல இருந்து லைன், இந்த பாயிண்ட்ல இருந்து லைன், ஓல இருந்து லைன், ஈல இருந்து லைன், டில இருந்து லைன், ஏல இருந்து லைன் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அண்ட் எம்ல இருந்து வெர்டிக்கல் லைன் ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. சிமிலர்லி இங்கே ஃப்ரம் த டாப் வியூல இருந்து ட்ரா த ஹரிசாண்டல் லைன்ஸ். இங்க இருந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஃப்ரம் த ஏ, ஃப்ரம் த பி, ஃப்ரம் த சி, from the D, from the E learn line project பண்ணியாச்சு. Now where is my A? This is my A. Here this is my A. ரெண்டு மீட் பண்ணுற இடம் A1. So similarly B1, C1, D1, E1 எனக்கு கிடைச்சிரும். And M1 also I can get. ஸோ இப்போ எல்லா கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ல இருந்தோம் M1 நம்ம ஜாயின் பண்ணோம். ஸோ அப்போது B to M, A to M, E to M ஜாயின் பண்ணியாச்சு. D and C வந்து அந்த லைன்லேயே எனக்கு மெர்ஜ் ஆகிடுது. அதனால் விசிபிள் இன்விசிபிள்னு எனக்கு பிரச்சனையே வராது. ஒன்லி D and C அந்த ஜாயின் பண்ணுற லைன் மட்டும் இன்விசிபிளாக எனக்கு கிடைக்கும். ரைட்டா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். இந்த சம் நீங்களே ட்ரை பண்ணலாமே. ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் hexagonal prism of base side 30 mm and axis side 60 mm is resting on its base on edge with axis inclined 45 degree to HP. ஸோ இங்கே நம்ம ஸ்கொயர் பிரமிட் பார்த்தோம், இங்கே pentagonal பிரமிட் பார்த்தோம், இங்கே hexagonal prism பார்க்குறோம். ஸோ what is the difference between prism and pyramid? ஸோ prism அப்படின்னா we have a polygons on the top and bottom portions. What is a pyramid அப்படின்னா டாப் போர்ஷனில் எனக்கு அபெக்ஸ் பாயிண்ட் இருக்கும். ஹியர் prism கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன prism? hexagonal prism. hexagon ஷேப் நான் ட்ரா பண்ணிடுறேன். தட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. ஆப்ஜெக்ட் இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி அப்படின் போது மை ஃப்ரண்ட் வியூ இஸ் அ ரெக்டாங்கிள் அண்ட் டாப் வியூ இஸ் அ என்ன பாலிகன்? hexagon பாலிகன் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் கோயிங் டு ட்ரா த டாப் வியூ வித் த சைடு ரெஸ்டிங் கண்டிஷனில் ஆர் எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷனில். திஸ் இஸ் மை எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷனில் டாப் வியூ ட்ரா பண்ணுறேன். டாப் வியூ இஸ் hexagon. With the help of template scale I can draw the hexagon like this. ஸோ இந்த மாதிரி hexagon ட்ரா பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் நேம் இட் ஆஸ் அ A B C D E F. ஸோ டாப் வியூவில் ஏபிசிடின்னு வச்சுட்டேன். ஸோ கீழே எனக்கு வந்து அதே போல் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன நான் நேம் வைக்கிறேன்னா 1 2 3 4 5 6 நான் நேம் வைக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு டாப் வியூ. அண்ட் டு கெட் த ஃப்ரண்ட் வியூ ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் த லைன் ஃப்ரம் த ஆல் த பாயிண்ட்ஸ். ஸோ இங்கேருந்து ஏலேருந்து லைன், பிலேருந்து லைன், சிலேருந்து வெர்டிக்கல் லைன், டிலேருந்து வெர்டிக்கல் லைன்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ கேன் மார்க் த ஆக்சிஸ் ஹைட் ஃப்ரம் த பேஸ் லைன்லேருந்து ஆக்சிஸ் ஹைட் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் 60 mm இந்த பேஸ் லைன்லேருந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சிஸ் ஹைட்டில். ஸோ ஜஸ்ட் என்க்ளோஸ் தட். எனக்கு ரெக்டாங்கிள் தான் நல்லா தெரியும். ஸோ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு வித் த ஆக்சிஸ் ஹைட் ஆஃப் 60 mm அண்ட் ஐம் ஜஸ்ட் நேமிங் இட் அஸ் அ திஸ் இஸ் மை ஏ. ஸோ இன் அ ஃப்ரண்ட் வியூ ஐ கேன் ஏபிள் டு சி த ஏ பி சி எனக்கு தெரியும். டி அண்ட் இ எஃப் ஆர் இன்விசிபிள் போர்ஷன்ஸ் பிகாஸ் இட் இஸ் இன் பிஹைண்ட் த ஏ பி சி பின்னால் இருக்குது. அதனால் அதுக்கு நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். And similarly this is my bottom points 1 2 3 are visible points, 4 5 6 are invisible portion. So this is my simple position la front view na draw பண்ணியாச்சு. Next of all axis inclination to 45 degree to HP. பேஸ் இன்க்ளினேஷன் அதே 45 டிகிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து 45 டிகிரி லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இந்த தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை தேர்ட் பாயிண்ட். ஸோ ஃப்ரம் த தேர்ட் பாயிண்ட் I'm just measuring the distance of 1. ஸோ இங்கேருந்து இந்த 45 டிகிரி இன்க்ளினேஷனில் 1 பாயிண்ட் நான் மார்க் பண்ணுறேன். இன்டர்மீடியேட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டை மெஷர் பண்ணி மார்க் அடிச்சுக்கிறேன். தென் இந்த பாயிண்ட்லேருந்து perpendicular line, இந்த லைனுக்கு perpendicular line with the help of L scale I just drawn the perpendicular line that is with the length of 60 mm. this is இந்த லைனோட லென்த் பார்த்தீங்கன்னா 60 mm நான் ட்ரா பண்ணுறேன். தென் இந்த பாயிண்ட்லேருந்து 60, இங்கேருந்து 60 ட்ரா பண்ணிட்டு இதை என்க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இன்க்ளைன்டு பொசிஷன் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ எனக்கு கிடச்சிரும். ரைட்டா? ஸோ நேமிங்ஸ் நான் இங்கேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மை ஏ பி சி டி இ எஃப் ஆர் இன்விசிபிள். சிமிலர்லி திஸ் இஸ் மை 1 2 3 4 5 6 are invisible portions. And to get the final top view just project the lines from the all the points. இங்க இருந்து vertical lines, இங்க இருந்து horizontal lines project பண்ணுறேன். This is my A, here it is A, ரெண்டு மீட் பண்ணுற இடம் A and B and C here. This is my D, this is my E and this is my F. And at the bottom this is my 1, here it is 1, this is my 2, this is my 3 and here it is
4 5 6. ஸோ அந்த லைனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், எனக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. Now this is my top view. So when we are looking from the top, 1 to A, 6 to F are visible lines. So இப்போ 1 to A லைனும் 6 to F லைனும் டார்க்காக போடுறேன். Similarly 2 to B and 5 to E இந்த லைனும் எனக்கு விசிபிளாக தெரியும். 5 to E, 2 to B லைன் தெரியும். ஸோ இங்கே எனக்கு 5 to 6, 6 to 1, 1 to 2 லைன் தெரியும். And then I can able to see this portion in the hexagon top viewல எனக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அப்போ இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நான் டார்க் லைனில் ட்ரா பண்ணுறேன். தட் மீன்ஸ் ஏபி, பிசி, சிடி, இஎஃப், டிஇஇஎஃப் இந்த லைன் எல்லாமே ஜாயின் பண்ணுறேன். ஸோ த ரிமைனிங் லைன்ஸ் இந்த லைன் அண்ட் தென் இந்த லைன் எல்லாமே எனக்கு டாட்டர் லைன். இது எல்லாமே நான் இன்விசிபிள் போர்ஷன். ஸோ டாட்டர் லைனில் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ திஸ் ஆர் ஆல் த கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் த யூனிட் நம்பர் 3. ஸோ இந்த மாடல் ப்ராப்ளம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலுமே ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். தென் எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலி சஸ்பெண்டட் இதுலேருந்து ஒரு சம் கேட்பாங்க. ஸோ ஃப்ரீலி சஸ்பெண்டட்னா என்ன அப்படின்னா, எந்த பாயிண்டில் ஒரு சாலிடோட ஹோல் வெயிட் ஆக்ட் ஆகுதோ அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. The points of CG on axis from the base for different solids are shown below. ஸோ நமக்கு கண்டிப்பாக if it is a prismனா நமக்கு ஃப்ரண்ட் வியூ நமக்கு என்ன தெரியும், ரெக்டாங்கிள் தான் தெரியும். if it is a pyramid அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட் வியூ ட்ரையாங்கிள் தான் தெரியும். ஸோ இதில் அந்த சிஜி பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ப்ரிசம் சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் குரூப் ஏ சாலிட்ஸு சிலிண்டர் ப்ரிசம்ஸ் அதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப் த டிஸ்டன்ஸ் சென்டர் ஆக்சிஸில் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஹைட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா எனக்கு சிஜி கிடச்சிரும். அதே போல் பிரமிட் சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1/4 டிஸ்டன்ஸ் தான் எனக்கு சென்டர் ஆக்சிஸில் 1/4 டிஸ்டன்ஸாக சிஜி பாயிண்ட்டு கிடைக்கும். தட் மீன்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் நம்ம ஃப்ரீலி சஸ்பெண்டட் சம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் சம் நான் பார்க்குறேன். ரைட்டா, இதில் ஸ்கொயர் ப்ரிசம் ஆஃப் பேஸ் சைட் 30 mm and axis height 60 mm is resting on HP on one of its corner, thereby it is freely suspended by the string. Draw its projection அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீலி சஸ்பெண்டட் சம் கேட்டாங்க அப்படின்னாலுமே நம்ம கார்னர் ரெஸ்டிங் தான் சம்மு போடணும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ப்ரிசம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஸ்கொயர் ப்ரிசம் ஆப்ஜெக்ட் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி அப்படின்னும் போது ஸோ நமக்கு கார்னர் ரெஸ்டிங்கில் ஆப்ஜெக்ட் வந்து ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகுது அப்படின்னாலுமே நமக்கு டாப் வியூ ஸ்கொயராக தெரியும், ஃப்ரண்ட் வியூ ட்ரையாங்குலராக தெரியும். ஸோ அப்போ இதில் வந்து எனக்கு டாப் வியூ கார்னர் ரெஸ்டிங்கில் ஒரு ஸ்கொயர் நான் ட்ரா பண்ணிட்டேன். ஐம் ஜஸ்ட் நேம் இட் ஆஸ் ஏபிசிடி அப்படின்னு நான் நேம் வச்சுட்டேன். தென் அபெக்ஸ் பாயிண்ட் ஆக்சிஸில் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். தென் த ஃப்ரண்ட் வியூ வந்து டு கெட் த ஃப்ரண்ட் வியூ ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் த லைன் ஃப்ரம் த ஆல் த பாயிண்ட்ஸ் அண்ட் ஐ கேன் கெட் த ஃப்ரண்ட் வியூ. இந்த மாதிரி கிடச்சிருச்சு எனக்கு. தென் ஃப்ரீலி சஸ்பெண்டட் அப்படின்னா ஐ ஹாவ் டு மார்க் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டினா எனக்கு என்னன்னு தெரியும், ஆக்சிஸ் ஹைட்டில் 1/4 டிஸ்டன்ஸ் நான் மார்க் பண்ணணும். திஸ் இஸ் மை ஆக்சிஸ் லைன். ஸோ இதில் ஃப்ரம் த பேஸ்லேருந்து 1/4 டிஸ்டன்ஸ். இஃப் இட் இஸ் த டோட்டல் ஆக்சிஸ் இஸ் 60 mm 1/4 டிஸ்டன்ஸ் 15 mm இங்கேருந்து இங்கே நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுதான் எனக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்டையும் ஏதாச்சும் ஒரு கார்னர் எய்தர் இட் மே பி ஏ ஆர் சி, இந்த 2 பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஒரு லைன் மூலமாக நம்ம ட்ரா பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். நவ் இந்த ஃப்ரீலி சஸ்பெண்டடில் இந்த லைனை ஏ டு ஜி லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை வெர்டிக்கலாக நம்ம பிளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ தட் மீன்ஸ் we have to draw one vertical line from here. அந்த மேலே டாப் பாயிண்ட்டை ஏ அப்படின்னு நான் நேம் வைக்கிறேன். இங்கேருந்து ஏலேருந்து ஜி பாயிண்ட் மெஷர் பண்ணுறேன். ஏலேருந்து ஜி பாயிண்ட் மெஷர் பண்ணி ஆர்க் கிடச்சாச்சு. ஸோ ஐ ஹேவ் ஒன்லி வெர்டிக்கல் லைன் மட்டும் எனக்கு கிடச்சிருச்சு. தென் ஐ நோ த பாயிண்ட் ஆஃப் ஜி. ஜியிலேருந்து சி மெஷர் பண்ணுறேன். ஜியிலேருந்து சி ஆர்க் கிடைக்கிறேன். சிமிலர்லி ஐ நோ த பாயிண்ட் ஆஃப் ஏ. ஏலேருந்து சி மெஷர் பண்ணுறேன். ஏலேருந்து சி மெஷர் பண்ணுறேன். ஸோ ஐ கேன் கெட் திஸ் பாயிண்ட் ஏசிஜி. எனக்கு இந்த 3 பாயிண்ட் கிடச்சி. தட் மீன்ஸ் ஏ அண்ட் சி கிடைச்சாலுமே நமக்கு எம் பாயிண்ட் கொண்டு வந்துடலாம். நவ் மெஷர் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு எம். ஏலேருந்து எம் ஆர்க் கிடைங்க. சிமிலர்லி சியிலேருந்து எம் மெஷர் பண்ணுங்கள். சியிலேருந்து எம் ஆர்க் கிடைக்கும். ஸோ ஐ கேன் கெட் த ட்ரையாங்குலர் லைக் திஸ். இந்த மாதிரி போர்ஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இனிஷியலி இந்த வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும்போது நல்லா மேலேருந்து ட்ரா பண்ணுங்கள். இந்த எம் பாயிண்ட்டு இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே தான் வரணும், கீழே வரக்கூடாது. அண்ட் தென் டு கெட் த ஃபைனல் டாப் வியூ just project the line from the all the corners in the all the points. இங்கே இருந்த லைன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். எம்ல இருந்த லைன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். from here draw the horizontal lines. ஸோ horizontal lines ப்ரொஜெக்ட் பண்ணும்போது this is my A,
here it is A, ரெண்டு மீட் பண்ணுற இடம் A பாயிண்ட், B and this is my B, C and this is my C, D this is my D and M பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ எல்லா பாயிண்ட்டையும் எம்மோட ஜாயின் பண்ணுறேன்னா this is my final top view of the square prism freely suspended sum. ரைட்டா, இதே போல் தான் prism சம்மும் சால்வ் பண்ணணும். பட் G பாயிண்ட் வந்து half of the distanceல மார்க் பண்ணுவீங்க. ரைட்டா, தேங்க்யூ.